ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 225 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் ஒரு லேடி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு போய் கேட்பான். அது திரும்பி பார்க்கவும் அதுக்கு முகமே இருக்காது. கையில் இந்த லேம்பெல்லாம் கீழே போட்டுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுவார். ஓடுற வழியில் ஒரு கடை கிட்ட முன்னாடி நின்றுட்டு பயங்கரமாக மூச்சு வாங்குவார். அந்த கடைக்காரன் என்னாச்சுன்னு கேட்கவும் அது வந்துருச்சுன்னு பாரு. யாரு வந்தா? ஏதாவது திருடங்களா? இப்போ இந்த திருடங்களோட தொல்லையில ரொம்பவுமே அதிகமாக போச்சுன்னு பாரு கடைக்காரரு. அந்த மொட்டை இல்ல அது இல்ல, நான் பார்த்தது மூஞ்சி இல்லாம இருந்துச்சுன்பான். அந்த கடைக்காரன் தலையில கட்டி இதை துணியை எடுத்துட்டு இந்த மாதிரியான்ட்டு முன்னாடி வருவான். பார்த்து அந்த ஸ்டோரியை பூரா யாமட்டோ தான் நரேட் பண்ணிட்டு இருப்பாரு. யாமட்டோவும் ஃபேஸ் இல்லாம நிப்பாரு. இதை பார்த்த நருட்டோ பயந்துருவான். பின்னாடி இருந்து யாமட்டோ அதை என்னோட உட்லோன்னு சிரிப்பாரு. நருட்டோ கேப்டன் யாமட்டோ அது ரொம்ப மோசம்பான். திரும்பி பார்க்கும்போது அவர் ஃபேஸ்ல அவரே லைட் அடிச்சிருப்பாரு. அதை பார்த்தே பயப்படுவான் நருட்டோ. கேப்டன் யாமட்டோ நருட்டோ நீ ரொம்பவுமே பயப்படுறேன்னு பாரு, உங்களோட மூஞ்சியை பார்த்தாலே பயமாகுதுன்னு நருட்டோ ஷிப்க்கு வெளியே காட்டுவாங்க. யாமட்டோ அப்செட் ஆகாத நருட்டோ, ஃபாக் வேற அதிகமா இருக்கு, கதை சொல்றதை விட வேற சாய்ஸ் தெரியலின்னு பாரு. நருட்டோ கேப்டன் யாமட்டோ கிட்ட இவ்வளவு பெரிய ஆளா வந்துட்டீங்களா, இன்னமும் பேய் கதை சொல்லிட்டா விளையாண்டு இருப்பீங்கன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ சிரிப்பாரு. அவோபா நீ ஈஸியா பயப்படுற, அதனால தான் அவர் அதை பண்றாருன்னு பாரு. நருட்டோ என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி கதனால என்ன பயமுறுத்த முடியாதுன்பா. யாமட்டோ அப்படின்னா சரி நருட்டோ, உனக்கு பெஸ்டான ஒரு ஸ்டோரி சொல்றேன்ட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப ஃபாகியா இருக்குல்ல, இதே மாதிரியான ராத்திரிகள்ல அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் என்னன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. இறந்த மனுஷங்களோட ஆன்மாக்களை வழி நடத்துற கருப்பு காகங்களால வழி நடத்தப்படும் கேள்விப்பட்டிருக்கேன். மாஸ்டர் ஏத்தி வைக்கிற ஒரு மாபெரும் விளக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணும். இந்த திக்கான ஃபாக்ல தான் அந்த டெட்மேனோட சோல்ஸ் எல்லாம் வரும். அதை மட்டும் நீ பார்த்துட்ட உன்னோட மரணங்கிற பிரயாணத்துல அதுவே முடிவா இருக்குன்னு பாரு. அதுதான் கோஸ்ட் ஷிப்னு பாரு. அந்த கோஸ்ட் ஷிப்பை காட்டுவாங்க. நருட்டோ இறந்த ஆன்மாக்களான்னு சொல்லி கேட்பான். வெளியே வந்த நருட்டோ இந்த மாதிரியான ஃபாக்லாம் கிடையாதுலன்னு கேட்பான். யாமட்டோ கோஸ்ட் ஷிப் ஃபாக்ல தான் வெளியே வரும், அதுவும் இந்த மாதிரி ஃபாக்ல தான் பாரு. யாமட்டோ சிரிச்சுட்டு கோஸ்ட் ஷிப்னுங்கிற கதை அப்பெல்லாம் ஒன்று நிஜமா இல்லைன்னு பாரு. நருட்டோ அது எனக்கே நல்லா தெரியுமே, அதை பத்திலாம் நான் நம்பவே கிடையாதுன்னு நருட்டோ. இந்த இடத்துக்கு சில க்ரோ வரும், என்னை ஏமாத்திருக்கலான்னு பாரு. யாமட்டோ ஆபாபா வித்தியாசமான ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணுவாரு. ஏகப்பட்ட காகங்கள் வரும். நருட்டோ என்ன நடக்குதுன்னு கேட்பான். எல்லாரும் முன்னாடி போய் பார்க்கும்போது அந்த கோஸ்ட் ஷிப் வந்திருக்கும். நருட்டோ அது கோஸ்ட் ஷிப்னுபா, இதுக்கான வாய்ப்பே இல்லைன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கர்ஸ்ட் கோஸ்ட் ஷிப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. யாமட்டோ கோஸ்ட் ஷிப்புக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. நருட்டோ யாராவது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்களா, கோஸ்ட் ஷிப்புக்குள்ள யாராவது என்டர் ஆவாங்களான்னு சொல்லி கேட்பான். ஏபாபா கோஸ்ட்ங்கிற விஷயமே கிடையாதுன்னு பாரு. நருட்டோ யோ என்னையா சொல்ற, கேப்டன் யாமட்டோ சொன்ன மாதிரி தானே இந்த ஷிப் இருக்கு, இது என்ன கோஸ்ட் ஷிப் இல்லையான்னு சொல்லி கேட்பான். கேப்டன் யாமட்டோ பார்க்க போனா கொஞ்சம் சஸ்பீஷியஸா தான் இருக்கு, இருந்தாலும் மெரைன் லா படி லாஸ்ட் ஷிப்பை நம்ம கண்டுக்காம வந்துட முடியாதுன்னு பாரு. ஏபாபா அங்க போய் சீக்கிரமா செக் பண்ணிட்டோம்னா சீக்கிரமா நம்ம போட்டுக்கு வந்துடலாம், இது எப்படி கிளம்பிடுவாரு. நருட்டோ இதுதான் பிளான்னா நான் புஷி சென்சேவோடவே இருந்திருப்பா. நருட்டோ திங்க் பண்ணி பார்ப்பான். காய் சென்சே கோஸ்டா இருந்தாருன்னா என்னவா இருந்தாருன்னா கட்ஸ் வேணும்னு சொல்லி இருப்பாருன்னு திங்க் பண்ணிட்டு முதல்ல அது நார்மல் சி சிக்னஸ் தானே, அதுல கட்ஸ்ல இருந்து வெளியே வாயான்ட்டு நருட்டோ சரிதானே அவோபான்னு கேட்பான். முன்னாடி பார்க்கும்போது யாமட்டோ அண்ட் அவோபா கோஸ்ட் ஷிப்குள்ள சர்ச் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. நருட்டோ வெயிட் பண்ணுங்கன்ட்டு அந்த ரோப் மூலமா அந்த போட்டுக்கு போயிடுவான். யாமட்டோ அண்ட் அவோபாவை கூப்பிடுவான். நருட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது தரையில யாரோ தட்டுறமா இருக்கும். திரும்பி பார்த்தா நருட்டோ மூஞ்சில தண்ணி படும். பார்த்தா ஹிஷாக்கு பிஸியா இருக்குன்ட்டு ஃப்ளோரை நல்லா தொடச்சிட்டு இருப்பான். திரும்ப நருட்டோட முகத்துல தண்ணி படும். இது என் மூஞ்சி தர கிடையாதுன்னு நருட்டோ ஹிஷாக்கு துணியெல்லாம் காயப்படுவான். அப்புறம் ஷிப்குள்ள எல்லாம் கிளீன் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்த நருட்டோ உண்மையாமே பிஸியா தான் இருக்கான். வேலையெல்லாம் செமையா செய்யறான்ட்டு பாராட்டிட்டு இந்த ப்ரூமை வச்சு நல்லா வேலை செய்யறேன்ட்டு அது தொடப்பவான். தொடாதேன்பான் ஹிஷாக்கு. அது எனக்கு கேப்டன் கொடுத்தது ரொம்ப முக்கியமானதுன்னு நருட்டோ சரின்ட்டு சின்ன பையனா இருக்க இதை உனக்கு கஷ்டமா இல்லையான்னு சொல்லி கேட்பான். ஹிஷாக்கு ப்ரூம் எடுக்குவோம். நருட்டோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்பா. நருட்டோ ரெண்டு பேரும் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தா வேலை சீக்கிரமா முடியும்லன்ட்டு ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேலையுமே செய்வான். பாத்திரம் கழுவிட்டு டயர்டா இருக்குன்பா. ஹிஷாக்கு மிஸ்டர்னு கூப்பிடுவோம். என் பேரு நருட்டோன்பா, அந்த பையன் என் பேரு ஹிஷாக்குன்பா. நருட்டோ பார்த்தால சந்தோஷங்குவோம். நீ நிஞ்சாவான்னு கேட்டு நீ ஸ்ட்ராங்கா இருப்பியான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ நான் ஸ்ட்ராங் தான், ஒரு நாள் ஹொக்காகே ஆக போறேன்பா. ஹிஷாக்கு புரியாது, என் கிராமத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஷினோபியை தான் அப்படி கூப்பிடுவாங்கன்பா நருட்டோ. ஹிஷாக்கு அப்படின்னா எங்களோட கேப்டன் ஹொக்காகேவோட கிரேட்டானவருன்பா. நருட்டோ கடுப்பாவான். எங்க கேப்டன் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் மட்டும் இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாவும் அக்கறையோடவும் நடந்துக்குவாருன்பா ஹிஷாக்கு. நானும் ஒரு நாள் கேப்டன் ஆக போறேன்பா. நருட்டோ எங்க ஹொக்காகே கேப்டனோட மேலானவருன்ட்டு ஸ்ட்ராங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் கைண்டானவர் அக்கறை உள்ள
உள்ளவர், அதெல்லாம் தாண்டி தாராளமானவருன்பா, அப்புறம் பெஸ்ட்ன்பா. ஹிஷாக்கு கேப்டன்பா, நருட்டோ ஹொக்காகேன்பா சண்டை போட்டுக்குவானுங்க. டக்குன்னு சிரிப்பானுங்க. நருட்டோ 2 பேருமே ஒரே மாதிரியான விஷயத்துக்கு தான் எய்ம் பண்ணுவோம் போலன்ட்டு எனக்கு அதை கத்துக் கொடுன்னு சொல்லி கேட்பான். ஹிஷாக்கு புரியாது என்ன கத்துக் கொடுக்க சொல்லி கேட்கறான்ட்டு. நருட்டோ அந்த ப்ரூமை பத்தி தான் சொல்லியிருப்பான். ஹிஷாக்கு கேப்டன் தான் இதை எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த பிரஷ் பிடிச்சிட்டு இருப்பான். யாமட்டோ வந்துட்டு நாங்களும் கான்வர்சேஷன்ல கலந்துக்கலாமான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ, ஹிஷாக்கு, அவபா, கேப்டன் யாமட்டோ 4 பேரும் டேபிள்ல உட்காந்துருப்பாங்க. நருட்டோ இன்சைட்ல இருக்கப்பெல்லாம் ஆர்டினரி ஷிப் மாதிரி தான் இருக்கு, இது ஒன்னும் கோ ஷிப் எல்லாம் கிடையாதுன்பா. இதை கேட்ட ஹிஷாக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். கோ ஷிப்பாம்ல அதெல்லாம் வேற கட்டுக்கதைன்பா. நருட்டோ வெளியில அந்த தீப்பந்தம் எரியுதுல அது ஒன்னும் இறந்து போனவங்களோட சோல்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்பான். இல்ல அது அப்படி இல்ல, படகு ஓட்டுறவங்களுக்கு அது ஒரு மாயான குட் லக்ன்பா. ஹிஷாக்கு அது ஜஸ்ட் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி தான்பா. நருட்டோ அப்ப அந்த க்ரோஸ்ல என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா நாமளும் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹிஷாக்கு அது காக்காலாம் கிடையாது, அது சீபர்ட்ஸ், அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்குதுங்க. ஸ்மோக் ஸ்டாக்ல இருந்து புகை வரும்ல அதனால பட்ட அழுக்குல தான் இப்படி இருக்குதுன்பா. நருட்டோ அதுதான் விஷயமான்னு கேட்பான். யாமட்டோ முதல்ல அந்த கோஷிப்புங்கிற விஷயத்தை அக்கட்டால் தள்ளி வச்சுட்டு நானும் அவபாவும் இன்சைட்ல செக் பண்றக்கான சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேட்பாரு. யாமட்டோ உன்னை தவிர வேற எந்த படகோட்டியுமே இங்க இல்லையே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. அவபா இப்படிப்பட்ட ஷிப்ல ஏகப்பட்ட பேர் வேணுமேன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அதே தான்ட்டு கேப்டன் எங்க போயிட்டான்னு சொல்லி கேட்பான். ஹிஷாக்கு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்பா. யாமட்டோ எனக்கு முதல்ல தெரியாதோ நடந்திருக்குன்னு பாரு. ஹிஷாக்கு சீக்கு அடியில இழுக்கும்படியான ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த கோஸ்ட் ஷிப்பை விட ரொம்ப மோசமானதுன்பா. அந்த போட் முன்னாடி தூக்குற மாதிரி பண்ணும், ப்ரூம் கீழே விழுகிற மாதிரி வரவும் புடிச்சிருவான், அது திரும்ப வந்துருச்சுன்னு கத்துவான். நருட்டோ என்னது வந்துருச்சுன்னு சொல்லி கேட்பான். அந்த மான்ஸ்டர்ன்பா ஹிஷாக்கு, அது லெஜெண்டரி சி மான்ஸ்டர் ஸ்கெலட்டன் கிராப்ன்பா. நண்டான்ட்டு கேட்பான் நருட்டோ. ஹிஷாக்கு அது ஒன்றும் சாதாரண நண்டு இல்ல, அதோட சைஸே ஐலாண்ட் அளவுக்கு இருக்குன்பா. ஹிஷாக்கு அது மட்டும் இல்லாம அதோட ஷெல்லே பாறை விட கடினமா இருக்கும், அது மட்டும் உன்னை பிடிச்சதுன்னா உன்னை 2 துண்டாக்கிரும்பா, அது மனுஷங்களை உயிரோட அப்படியே முழுங்கிரும்பா. இதை கேட்ட நருட்டோக்கு அள்ளு விடும். கேப்டனையும் மற்ற க்ரூமேட்ஸையும் அந்த சி மான்ஸ்டர் மொத்தமா முழுங்கி வச்சு கொண்டுருச்சுன்பா. எல்லாத்துக்கும் அள்ளு விடும். ஹிஷாக்கு நருட்டோட சட்டை பிடிச்சிட்டு நிஞ்சான்கிறவங்க ஸ்ட்ராங்கானவங்க தானே, கேப்டனுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பழி தீர்த்துக்கணும்பா. இந்த ஷிப் பயங்கரமா ஆடும், மேல இருந்து ஏகப்பட்ட அட்டாக் வைக்கும். டக்குன்னு பார்த்த இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்கு துரத்தும். கேப்டன் யாமட்டோ மட்டும் மாட்டிக்குவாரு. நருட்டோ கத்துவான். அந்த பெரிய நண்டு இருக்கு இல்லையா, அதோட ஷெல்லுக்கு மேல ரவுண்ட் ரவுண்டா மேல பல்லு இருக்க மாதிரி பொருள் வருதுல, அந்த ஒரு விஷயம் தான் மனுஷங்களை உயிரோட முழுங்குறதா ஹிஷாக்கு மென்ஷன் பண்ணிருப்பான். பார்க்கவே வெறித்தனமா இருக்கும். ஹிஷாக்கு ரொம்பவே பயப்படுவான். பயப்படாதேன்ட்டு நருட்டோ இதை நான் காலி பண்றேன், அவபாவை கூப்பிட்டு ஹிஷாக்குவை உங்களோட கூட்டிட்டு போங்க, மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்துங்கன்பா. ஆனா அவபா பேசுறதுக்கு வரப்ப கிராப் வேற லெவல்ல அட்டாக் வைக்கும். ஷிப்புக்கு சைட்ல இருந்து மேல வரும், அந்த இதுல ஷிப் பயங்கரமா ஆடும். கேப்டன் யாமட்டோவை காப்பாத்தணும், ஹிஷாக்குவையும் பாத்துக்கணும், மற்றவங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும். எல்லா வேலையுமே ஒருத்தர்னால செய்ய முடியாது, எல்லாருமே ஒவ்வொரு வேலையை தான் செய்ய முடியும்ட்டு இந்த பாயிண்ட்ல எல்லாத்துக்கிட்டையுமே பொறுமையா காமா இப்ப நடக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா என்ன விட அதுக்கு நீங்க தான் ஆப்டா இருப்பீங்க அப்படின்னு நருட்டோ சொல்லுவோம். அவபா நருட்டோ வேற லெவல் ஆயிட்டானேன்ட்டு சரி நானே போய் விஷயங்களை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன்னு பாரு அவபா. ஹிஷாக்கு நருட்டோ கூப்பிட்டு உனக்கு பயமா இல்லையான்னு சொல்லி கேட்பான். நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன்ட்டு நருட்டோ ஹொக்காகே ஆக போறவன் என்னோட காம்ரேட்ஸ்க்காக நான் பயப்படவே மாட்டேன்பா. என்ன காம்ரேட்ஸ்க்காக வந்துட்டு ஹிஷாக்கு பாஸ்ட் திங்க் பண்ணி பார்ப்பான். அவனோட கேப்டன் நீ இன்னும் சின்ன பையனா இருக்க, அதனால ஜாக்கிரதையா இருப்பாரு. ஹிஷாக்கு பயமா இருக்கு கூடவே இருங்கன்னு இருப்பான். அப்பதான் அவனோட கேப்டன் அந்த ப்ரூமை வச்சு கிளீன் பண்றப்ப ஒரு சவுண்டோட, அதாவது மியூசிக் போட்டு கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணி காட்டியிருப்பாரு. நான் அந்த ஷிப்புக்கு வந்ததுல இருந்தே இது என் கூட தான் இருக்குன்ட்டு, இப்ப நீ இதை எடுத்துக்க, அந்த ப்ரூம் வேணா மோசமா இருக்கலாம் ஆனா என்னோட உயிரே அதுல தான் இருக்கு, இதை மட்டும் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஒரு நல்ல கைகள்ல ஒப்படைச்சிருக்கன்னு சந்தோஷப்படுவான் பாரு. ஹிஷாக்கு கேப்டன் வருத்தப்படுவான். அந்த கிராப் அட்டாக் வைக்கிறதுக்கு வந்திருக்கும். கேப்டன் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, என்னோட உண்மையான காம்ரேட்ஸ்க்காக, அவங்க தான் என்ன நம்பினது, என் கூடவே இருந்தது, அவங்களோட நன்மைக்காக இந்த ஷிப்பை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தானன்ட்டு அதான ஷிப் கேப்டனோட டியூட்டின்ட்டு சிரிச்சிருப்பாரு. ஹிஷாக்கு நருட்டோவை பார்க்கும்போது அவனோட கேப்டன் மாதிரி ஃபீல் ஆவான். கேப்டனுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நான் பழி தீர்த்துருவன்பா. நருட்டோ அட்டாக் பண்ண போயிருப்பான். அவபா அதுதான் லீஃப் வில்லேஜை காப்பாத்தின நருட்டோ உசுமாக்கின்பாரு. ஹிஷாக்கு நருட்டோ உசுமாக்கியான்ட்டு அட்மையர் ஆயிருப்பான். அவபா ஷிப்புக்கு போலாமான்ட்டு கூப்பிட்டு ஓடிடுவாரு. ஹிஷாக்கு வார்ம் ஃபீலிங்கோட சிரிப்பான். நருட்டோ நீ செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு கிராப் முன்னாடி போயிட்டு ரசங்கன் பண்ணுவான். நீ கோஸ்ட் இல்ல, அதனால உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமே இல்லைன்பான். அந்த கிராப் அட்டாக் வைக்கவும் நருட்டோ மேல ஜம்ப் பண்ணிருப்பான். ரசங்கனை யூஸ் பண்ணி அடிப்பான், யூஸ் ஆயிருக்காது. அதோட ஷெல் ரொம்பவுமே ஹார்டா இருக்கு, என்னதான் பண்றதுன்னு திங்க் பண்ணுவான். திரும்ப அட்டாக் வைக்கவும் நருட்டோ தப்பிச்சிருவான். ஃபாஸ்டா வேற ஒரு அட்டாக் வச்சிருக்கும். நருட்டோ பறந்து போய் விழுகவும் அது டஃபா மட்டும் இல்ல ஃபாஸ்டாவும் தான் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். வெறித்தனமா அட்டாக் வச்சுட்டே தான் இருக்கும். ஹிஷாக்கு நருட்டோ கிட்ட வரக்கு ட்ரை பண்ணுவான். ஒரு பொருள் வந்து அடிக்கவும் அப்படி கதவை சத்திக்குவான். அவபா காய் கிட்ட போகும். காய் வந்துட்டு ஷிப் என்னடா ரொம்பவுமே மோசமா ஆடுது, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்பாரு. அவபா நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷனே மோசமா இருக்கு, இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் பாரு. நருட்டோ அந்த பீஸ்டோட சண்டை போடுறது மூலமா நமக்கு நல்லாவே நேரம் கொடுக்குறான் பாரு. காய்க்கு இந்த சீ சிக்னஸ்ங்கிறது ரொம்பவுமே மோசமா இருக்கும். ஷிப் கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்திருப்பான். ஹிஷாக்கு மனசுக்குள்ள கேப்டன் எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுங்கன்பா. கேப்டன் யாமட்டோ மாட்டிக்கிறத பார்த்துட்டு நருட்டோ கேப்டன் யாமட்டோவை காப்பாதற்கு ட்ரை பண்ணுவான். மனசுக்குள்ள இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாதுன்ட்டு கிராப் பிடிச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் குணாய் வச்சு கட் பண்ணுவான். திரும்ப பிடிக்க வரும். நருட்டோட செம்ம கடுப்புல இருப்பான். ஹிஷாக்கு எல்லாரும் தயவு செஞ்சு உங்களோட ஸ்ட்ரென்த்தை கொடுங்களேன்பா. நருட்டோ மாற்ற நிலைமையில இருப்பான். நருட்டோ யாமட்டோலாம் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஷிப் ஃப்ரீயா இருக்கும். இதை ஹிஷாக்கு தான் பண்ணானான்ட்டு கிராப் யாமட்டோவை கீழே போடவும் என்னாச்சுன்ட்டு நருட்டோ பக்கத்துல போய் பார்ப்பான். நருட்டோ நீங்க ஓகேவான்னு கேட்கவும் யாமட்டோ நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், இப்படி மாட்டுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு செம்ம கடுப்புல இருப்பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நருட்டோ பேசிட்டு இருக்கப்ப அந்த கிராப் திரும்ப
திரும்ப அட்டாக் பண்ணிருக்கும் எப்படியோ தப்பிச்சிருப்பாங்க. கிராப் ஷிப்போட லெஃப்ட் சைடு இருக்கும். ஹிஷாக்கு கண்ட்ரோல் பண்றது மூலமா கிராப்பை மட்டும் பாயில போய் அடிக்க வைப்பான். நாட்டோ கூப்பிட்டு அதை சொல்லவும் நாட்டோ யாமட்டோவை கூப்பிடுவான். அதோட ஷெல்லுங்க அது ரொம்பவுமே நம்ப முடியாத அளவுக்கு ஹார்டா இருக்குன்பான். அதோட வயிற்றுக்கிட்ட எப்படி சாஃப்ட் ஏரியாவா தான் இருக்கும். நான் அதுக்கு எய்ம் பண்றேன் பாரு யாமட்டோ. வுட் ஸ்டைல் ஜுட்ஸு பண்ணுவாரு, புடிச்சிருவாரு. இப்படி நாட்டோன்னு பாரு. நாட்டோ மேல போயிட்டு ஹிஷாக்கு கிட்ட உன்னோட தைரியத்தை கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பான். ஹிஷாக்கு அந்த ப்ரூமை கொடுக்குவோம். கிராப்போட வாய்க்கு 2 பக்கம் நிக்கிற மாதிரி நாட்டோ தூக்கி அதோட வாயில அடிப்பான். இதுக்கப்புறமா ரசங்கன் பண்ணி வாயிலே அடிப்பான். ரூம் வயலட் கலர்ல க்ளோ ஆகும். அது திரும்ப நாட்டோ கைக்கே வந்துரும். யாமட்டோ நாட்டோ கிட்ட நல்ல வேலை செஞ்சிருக்கேன் பாரு, ஹிஷாக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும்பா நாட்டோ. நாட்டோ ஹிஷாக்கு கிட்ட நல்ல வேலை செஞ்சடா. பார்க்க போனா என் கனவு நனவாகிறதுக்கு முன்னாடியே உன்னோட கனவு நனவாயிடுச்சு. இப்பவே நீ ஒரு நல்ல கேப்டனாட்ட இருக்க. ஹோக்காகே மாதிரி இருந்தான்பா. ஹிஷாக்கு நாட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நான் ரொம்பவே மோசமா வருந்தேன், மற்றவங்களோட சேர்ந்து சண்டை போட முடியலன்னு. இப்ப நீ என்னோட எல்லா ஷிப்மேட்ஸ்க்காகவும் சண்டை போட்டது பழி தீர்த்துக்கிட்டது. இப்ப என் இதயத்துல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குன்பா ஹிஷாக்கு. நாட்டோ அப்பெல்லாம் இல்ல, இந்த கிராப் தோக்கடிக்க முடிஞ்சதுக்கு காரணமே நீ தான்பா. அதுக்கப்புறமா நீ நானும் ஷிப்மேட்ஸ் தான் சொல்லி கேட்கவும் அதே தான்ட்டு ஹிஷாக்கு குட் பை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்பா. பார்த்து அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து நாட்டோ என்ன நடக்குது, ஹிஷாக்கு எங்கடா போனேன்ட்டு தேடுவான். இதுக்கப்புறமா ஹிஷாக்கு அவனோட க்ரூமேட்ஸோட கம்மை காட்டுவாங்க. நடந்த தப்புக்கு நீ எப்படி உன்னை ப்ளேம் பண்ணிக்கலாம், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ரீஃபா இருக்குங்க மாதிரி பேசிட்டு எல்லாருமே சிரிப்பாங்க. ஹிஷாக்கும் மன்னிப்பு கேட்பான். கேப்டன் வந்துட்டு நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கற, பார்க்க போனா அந்த பெரிய நண்டை நீ தோக்கடிச்சப்ப ரொம்பவே ரிலீஃப் ஆனோம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஆமா ஆமான்பாங்க. கேப்டன் நம்ம எப்பவும் போல செய்யற வேலையை செய்ய வேண்டியதான் பாரு. அந்த ப்ரூமை தட்டிட்டு ஃப்ளோரை கிளீன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த சவுண்ட்ஸ் கேட்கும். நாட்டோ ஒண்ணுமே புரியாம நின்று இருப்பான். ஹிஷாக்கு அவனோட கேப்டன் அப்புறம் க்ரூமேட்ஸ் எல்லாருமே நாட்டோக்கு குட் பை சொல்லிட்டு பாத்துருப்பாங்க. நாட்டோ குட் பை சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே அவங்களும் அந்த ஷிப்பும் மொத்தமா மறையும். இதை பார்த்த நாட்டோ கோ ஷிப்ட்டு கத்த க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டில் ஷிப் ஐலாண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ. இப்போ நேம்ஸ் பார்க்கலாமா. சஞ்சய், அஸ்வின், உதய், ராம் பிரகாஷ், பரத், தீனா, தர்ஷன், ஹாரிஷ், ஜாய், உமர், பவனேஷ், யோகேஷ், அஜய், பாலா, ஜெய கார்த்திகேயன், ரிஷி, அபிஷேக், அகில் ராஜா, அதுக்கப்புறமா சம்சங். லாஸ்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஜேகே கடைசியா வாட்ஸ் கோயிங் ஆன் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை முடிஞ்சா பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.